அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் மேசராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது, நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது எப்பேற்பட்ட மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது நிச்சயமாக குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல செய்திகள் இனிமையாக உங்களை வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிசாரமாக சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற வலம் வரக்கூடிய குரு பகவான் 11ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். குருவின் வக்ர இயக்கம் என்பது அதிரடியான மாற்றங்களை விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் அதிசாரமாக வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் தான் இந்த மாதம் முழுவதும் நிலை கொண்டிருக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் குட் நியூஸ் கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மாற்றி கொடுக்கிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் வக்ரம் பெற்று வலம் வருகிறார். ராசியின் நீட்ச அதிபதியான சனி வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு லாபஸ்தானத்திலும் கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5லும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ராகு லாபத்தில் இருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ல் கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை சற்று கட்டுக்குள் இருக்கும். சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். சப்தமத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜென்மத்தை அவர் வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே பூர்த்தியாகும் சிறப்பான தருணமாக இந்த வேளை அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் நீச்சம் பெற்று முற்பகுதியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. நீச்ச நிவர்த்தி பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவர் அஷ்டமத்தில் நுழைவதால் மற்ற கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சப்தமத்தில் வருகிறார். பிறகு அஷ்டமத்தில் நுழைய போகிறாருங்க. வித்யாகாரகரான புதனின் அமைப்பும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேசராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. அதே வேளையில் சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சனி, குரு, ராகு, கேது என பெருவாரியான மிகவும் வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் மேசராசிக்காரர்களுக்கு நினைத்தவை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை நல்ல முறையில் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வருமானத்திற்கு ஏற்ற செலவு அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் மேசராசிக்காரர்களுக்கு கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் போன்றவையும் புத்திர பாகியம் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒருவருக்கொருவர் சற்று அனுசரித்து செல்வது குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மன வருத்தம், வேதனை போன்றவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெளியூர் பயணங்கள் இனிமை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாது களவு போன பொருளை மீண்டும் கண்டடையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருப்பதால் நிச்சயமாக குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நவம்பர் மாதம் மிகவும் சிறப்பாக அமைகிறது. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில கிரகநிலைகள் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் கூட சாதகமற்ற சூழலில் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பதை காட்டிலும் அஷ்டமத்திற்குள் பலம் பெற்ற அமைப்பில் செல்வதால் சில அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவான், ராகு, குரு என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்துகின்றன. எனவே இந்த வேளையில் பணிச்சுமை அதிகரிக்கும். நிர்வாகத்தினர் பாராட்டு கிடைக்கவில்லை என்றாலும் கூட மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதால் இந்த தருணத்தில் உற்சாகம் குறைவில்லாமல் பணி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பாராத குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சம்பந்தப்பட்ட பணிகளில் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை உருவாக்குவதால் இந்த தருணத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதோடு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த தருணம் அமைந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய விற்பனை நிலையம் திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகள் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமற்ற சூழ்நிலைக்கு மாதத்தின் பிற்பகுதியில் செல்வதால் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. இருந்தாலும் கூட பிற்பகுதியில் முக்கூட்டு கிரகநிலைகள் சாதகமான அமைப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறையில் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் இந்த தருணத்தில் வெளிநாடு சென்று உங்களுடைய கலை திறமையை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கட்சி ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பானதாக அமையும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமையும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மனக்கவலை நீங்கும். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். மேசராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரமாக இந்த நவம்பர் மாதம் உறுதியாகவே அமையும்.